பாருங்க. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற உணவோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வெஜ் மீட் 65. அதாவது மீட் 65 மாதிரி இது வந்து வெஜிடேரியன் மீட் 65 நம்ம இப்ப பண்ண போறோம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேக வச்ச சாதம் 100 கிராம், பன்னீர் 50 கிராம், அதாவது பாத்தீங்கன்னா மக்காச்சோள மாவு ஒரு 25 கிராம், மிளகாய்த்தூள் ருசிக்கேற்ப, கருப்பு மிளகுத்தூள் ருசிக்கேற்ப, எண்ணெய் வறுப்பதற்கு தேவையான அளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பம்கின் சீடு அதாவது பூசணி விதைன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 25 கிராம், அப்புறம் ரொட்டித்தூள் ஒரு 25 கிராம், கார்ன்ஃபிளவர் சோள மாவு ஒரு 25 கிராம், அப்புறம் வந்து உங்களுக்கு வால்நட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 25 கிராம், எலுமிச்சை 1. இதை இப்போ எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா வேக வச்ச சாதம், பன்னீர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூசணி விதை, வால்நட், இது 4த்தையும் வந்து நல்லா அரைச்சிக்கணுங்க. இந்த அரைச்ச கலவை இருக்கு இல்லைங்களா, அது ஒரு சுத்தமான பவுல் எடுத்துங்க. எடுத்துட்டு இதுல உப்புத்தூள், பிளாக் பெப்பர் இருக்கு இல்லைங்களா, அது சிறிதளவு, சோள மாவு, ரொட்டித்தூள், மக்காச்சோள மாவு, இதை போட்டுட்டு இதை நல்லா கலந்துருங்க. இதை கலந்துட்டு இருக்கும்போது ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி அதை வந்து சூடு பண்ணிடுங்க. ஸோ அப்போ இந்த பருப்பு ரெடி ஆனோட அதை நம்ம அந்த மசாலாவில், அதாவது 65 மசாலாவில் பரட்டி ஃப்ரை பண்றதுக்கு சுலபமா இருக்கும். உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, அதை சிறிதளவு போட்டுட்டு திரும்ப இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கையில லைட்டா எண்ணெய் தடவிட்டு அதை சிறு சிறு உருண்டையா உருட்டி அந்த 65 மசாலா ஒரு பிளேட்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அதை அப்படியே ரோல் பண்ணிடுவோம். இப்போ இந்த தயார் செஞ்ச இந்த பாலை வந்து இந்த 65 மசாலால லைட்டா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு திரும்ப கையிலேயே ஒரு தடவை ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு இந்த சூடா இருக்க எண்ணெயில அப்படியே அதை ஆட் பண்ணிடுங்க. போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌனா இருக்கும். அதே சமயம் வந்து நம்ம ப்ராடக்ட் குக் ஆகும். பார்த்தீங்கன்னா வந்து கார்ன்ஃபிளவர் போட்டிருக்கோம், மக்காச்சோள மாவுலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து உள்ள குக் ஆகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு உங்களுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் அண்ட் கிறிஸ்பா இதை ஃப்ரை பண்ணிட்டோம்னா உங்களுக்கு 65 வந்து தயாராகிடும். உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துருங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபுட் கலரே போடலைங்க. ஃபுட் கலர் போட்டு உங்களுக்கு அந்த ரெட்டிஷ் கலர் வரும். நம்ம ஃபுட் கலரே போடாம அதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி. இந்த வெஜிடேரியன் 65ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற நியூட்ரிட்டிவ் வேல்யூ தாங்க. இதில் வந்து என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட்ஸ், புரோட்டீன் இதெல்லாம் இருக்கு. ஆனால் மற்ற எல்லா நியூட்ரிட்டிவ் வேல்யூ விட புரோட்டீன் தான் அதிகம் வச்சுங்களேன். ஏன்னா மீட்லேயே வந்து உங்களுக்கு புரோட்டீன் அதிகம், அதனால தான் அதை வந்து மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. அது புரோட்டீனுக்காக நம்ம சப்ளை ருசிக்காக தான் சாப்பிட்றாங்க. அதே அளவுக்கு நியூட்ரிட்டிவ் வேல்யூவும் ருசியும் வந்து இந்த ஐட்டத்துல இருக்கும். ஸோ இதை நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்க வீட்டில் இருக்க சில்ட்ரன்ஸ், அதாவது சின்ன பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்காம அது மொறுமொறுப்பாகவும் இருக்கும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும். அதே சமயம் டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்குன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு வெஜிடேரியன் மீட் 65 தயார். வெஜ் மீட் 65 செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த சாதம் 50 கிராம், பன்னீர் 50 கிராம், கொத்தமல்லி இலை சிறிதளவு, பிரெட் கிரம்ஸ் 25 கிராம், சோள மாவு 25 கிராம், வால்நட்ஸ் 50 கிராம், எலுமிச்சை பழம் 1, மக்கா சோள மாவு 50 கிராம், பூசணிக்காய் விதை 50 கிராம், 65 மசாலா பொடி 50 கிராம், மிளகுத்தூள் 1/4 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வெஜ் மீட் 65 செய்முறை: ஒரு மிக்சியில் வேக வைத்த சாதம், பன்னீர், வால்நட்ஸ், பூசணிக்காய் விதை ஆகியவற்றை
சேர்த்து விழுதாக அரைத்துக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் அரைத்த விழுதுடன் உப்பு, மிளகுத்தூள், சோளமாவு, பிரெட் கிரம்ஸ், மக்கா சோளமாவு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதில் சிறிதளவு கொத்தமல்லியை சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி 65 மசாலா பொடியில் பிரட்டி நன்றாக உருட்டிக் கொள்ளவும். பிறகு அதை காய்ந்த எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொரித்தெடுத்து சூடாக பரிமாறவும். வெஜ் மீட் 65 தயார்.